கோவை மற்றும் மதுரை மாநகரங்களில் மெட்ரோ ரயில் திட்டங்களை உடனடியாக செயல்படுத்த மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். மதுரையின் கள நிலவரத்தை மத்திய அரசுக்கு தமிழக அரசு எடுத்துரைக்க வேண்டும் எனவும் முன்னாள் அமைச்சர் தொண்டாமுத்தூர் சட்டமன்ற உறுப்பினருமான SP வேலுமணி வலியுறுத்தல். அதிமுக முன்னாள் சட்டத்துறை அமைச்சரும் மயிலம் சட்டமன்ற உறுப்பினருமான CV சண்முகம் விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு. தொடர்ந்து அவதூறு கருத்துக்களை கூறி வரும் பசுபதி மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும், கடந்த ஆட்சியில் தனக்கு மிரட்டல் விடுத்தது, சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பியது போன்ற புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படாதது குறித்தும் புகார் அளித்த முன்னாள் அமைச்சர் CV சண்முகம். சிங்கப்பெண்கள் அதிரடி சிறப்பு படை உருவாக்கப்பட்டும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. முதல்வர் பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என நினைக்கின்றார். ஆனால் ஆட்சி மாறியும் காட்சி மாறவில்லை எனவும் முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் பேட்டி. பெண்கள் பாதுகாக்கப்படுவார்கள். பெண்களுக்கு தீங்கி இருந்தால், அநீதி இழைக்கப்பட்டால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்னுடைய ஆட்சியில் என்றுதான் சிங்கப்பெண் என்ற படையை இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறார் முதலமைச்சர். ஆனால் இங்கே இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் நிலைமை என்ன? விழுப்புரம் மாவட்டத்தில் நிலைமையில என்ன நிலைமை? இன்றைக்கு பெண்கள் தைரியமாக பொது வாழ்க்கைக்கு வர முடியாது. இனிமேல் யாரும் வர முடியாது. அச்சப்படுகிறார்கள், பயப்படுகிறார்கள். இந்த நிலைமை எங்கே போய் முடியும் என்று தெரியவில்லை. நல்லாட்சி தர வேண்டும் என்று முதலமைச்சர் நினைக்கிறார். ஆனால் இங்கே கீழே இருக்கிற அலுவலர்கள் மாறவில்லை. காட்சி மாறிச்சு, ஆட்சி மாறிச்சு. ஆனா படம் அதே படம் தான் ஓடிட்டு இருக்குது. விழுப்புரம் மாவட்டத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. கஞ்சா, போதை மற்றும் மது விற்பனை சட்டவிரோதமாக நடைபெறுவதாக முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் குற்றச்சாட்டு. புகார் அளித்தும் காவல்துறை மெத்தனமாக செயல்படுவதாகவும் சாடல். விழுப்புரம் மாவட்ட காவல்துறையினர் அறிவுறுத்தல்படி யாரும் அச்சப்பட வேண்டியதில்லை. குற்றவாளிகள், சாராயம் விற்கிறவன், கஞ்சா விற்கிறவன், பொம்பளை கை பிடிச்சி இருக்கிறவன், பொம்பளை சேலை பிடிச்சி இருக்கிறவன், பொம்பளைகளை பெண்களை அவதூறாக கருத்துக்களை பரப்புறவன், செய்திகளை போடுறவன், ஏஐ மூலமாக அவர்களை தவறுதலாக கருத்துக்களை போடுகிறவர்கள் இனிமேல் சுதந்திரமாக இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் தெரியலாம். அவர்கள் கைது செய்யப்பட மாட்டார்கள். இன்றைக்கு மாவட்ட கண்காணிப்பாளர் உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார். சிறப்பான மாவட்ட கண்காணிப்பாளர் நியமித்ததற்காக இந்த முதலமைச்சருக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக்கிறோம். வேற என்ன சொல்ல முடியும்? வேற என்ன சொல்ல முடியும்? இந்த குற்றவாளி யார் என்பதை பேரோடு சொல்றோம். சந்திரு, முத்துவேலு, குமரவேலு, பிரபு, ராமு, இப்படி பல பேர் பேரோடு சொல்றோம். அத்தனை பேர் இந்த விழுப்புரம் மாவட்டம் இங்கே தான் சாராயம் வைக்கிறான், கஞ்சா வைக்கிறான், எல்லா அயோக்கத்தனும் இங்கே தான் பண்ணிக்கிறான். கேட்டா நாங்கள் கைது எல்லாம் செய்ய மாட்டோம், குற்றப்பத்திரிகை தாக்கல், அதுவும் தேவைப்பட்டால் தாக்கல் செய்வோம். இப்படிப்பட்ட பதிலை நான் மாவட்ட கண்காணிப்பாளரிடம் எதிர்பார்க்கவில்லை. பெண்களை தரக்குறைவாக பேசுவோரை EPS ஊக்குவிக்கிறார். இதுதான் அவர் கட்சி நடத்தும் அழகா என அதிமுக முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் கேள்வி. புரட்சி தலைவரால் இரும்பு பெண்மணி அம்மாவால் காப்பாற்றப்பட்ட இயக்கத்தில் பெண்கள் மீது அவதூறு பரப்பப்படுவதாகவும் ஆவேசம். உங்கள் தலைமையின் கீழ், உங்கள் நேரடி பார்வையில் இன்றைக்கு இந்த இயக்கத்தில் உழைத்து கொண்டிருக்கிற அம்மாவை பின்பற்றி இந்த கிழக்கத்துக்கு வந்த பெண்களை தரக்குறைவாக மானபங்கப்படுத்தி, அவமானப்படுத்தி, கேவலப்படுத்தி, இப்படிப்பட்ட செய்திகளை பரப்புகின்ற நபர்களை ஊக்குவித்துக் கொண்டிருக்கிற தலைமை இன்றைக்கு
இது நியாயமா? இபிஎஸ் அவர்களே, இதுக்கு உங்களுக்கு அழகா இருக்கிறதா? ஏன் உங்கள் வீட்டில் பெண்கள் இல்லையா? என் வீட்டில் பெண்கள் இல்லையா? எல்லார் வீட்டிலும் இருக்கிறாங்க. இது உங்க தலைமைக்கு அழகா? இதுதான் நீங்க கட்சி நடத்துகிற லட்சணமா? நேரம் அம்மா இருந்தால் உங்களுடைய நிலைமை என்ன இருக்கும்? அம்மா இருந்தால் தொட முடியுமா? பெண்களை பற்றி பேச முடியுமா? யாரோ இபிஎஸ் இருக்கிறார், நமக்கு என்ன? எப்படி கேட்பார் அவரு? அவர் தான் இந்த அவதூறு செய்திகளை உடனுக்குடன் எனக்கு அனுப்புகள் என்று பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறார். விழுப்புரம் மாவட்டத்தில் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளது. அதிமுக முன்னாள் அமைச்சரும் மயிலம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினருமான சிவி சண்முகம் குற்றச்சாட்டு. ஜெயபுரத்திலே முகமடி இருந்த கொள்ளையர்கள் அரை நிர்வாகத்தோடு வீட்டுக்குள்ளே புகுந்து 2 மணி நேரம் ஒரு தெருவில் இருந்து கொள்ளையடித்திருக்கிறார்கள். என்ன நடக்கும் என்ற நிலையிலே நீங்கள் மக்கள் அச்சப்பட்டுக் கொண்டிருக்க திண்டிவனம் நகரம் உடனடியாக அந்த காவல்துறை விரைந்து செயல்பட்டு அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். காவல்துறை மாவட்ட கண்காணிப்பாளர் சொல்லியிருக்கிறார். குற்றவாளியை நாங்கள் நெருங்கிவிட்டதாக தெரிவித்திருக்கிறார். ஆக விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை. சென்னை கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை மறுபரிசோதனை செய்யும் பணிகள் சிந்தாதிரிப்பேட்டையில் தொடக்கம். தேர்தல் ஆணையத்திடம் திமுக சார்பில் மனு அளித்து அதற்கான தொகையை செலுத்திய நிலையில் அனைத்து கட்சி பிரதிநிதிகளின் முன்னிலையில் 7 நாட்கள் பரிசோதனை நடைபெறும் என அறிவிப்பு. சென்னையில் உள்ள முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வீடு மற்றும் அவரது தொடர்புடைய 43 இடங்களில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் அதிரடி சோதனை. கடந்த ஆட்சியில் டாஸ்மாக் நிறுவனத்தில் நடந்த பல்வேறு முறைகேடுகள் தொடர்பான புகாரில் சோதனை நடத்தப்பட்டதாக தகவல். கரூரில் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் வீடு, அவருக்கு நெருக்கமானவர்களின் வீடுகள் மற்றும் அவருக்கு தொடர்புடைய 6 இடங்களில் லஞ்ச ஒழிப்பு துறையினர் சோதனை. தாவேக ஆட்சியை கவிழ்க்க குதிரை பேரம் நடத்தியதாக கைதாகி பிணையில் வந்துள்ள கார்த்திக்கின் இல்லத்திலும் லஞ்ச ஒழிப்பு துறையினர் தீவிர சோதனை. சென்னை நகர மக்களின் குடிநீர் ஆதாரமாக விளங்கும் முக்கிய ஏரிகளான பூண்டி, புழல், செம்பரம்பாக்கம் ஏரிகளில் 32 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சென்சார் கருவிகள் பொருத்த நடவடிக்கை. ஏரிகளில் நீர் இருப்பு, மதகுகளின் நிலை, வெள்ளத்தின் போது அவசர கால நீர் வெளியேற்றம், நீரை தேக்கி வைத்தல் மற்றும் குடிநீர் விநியோகத்தை முறைப்படுத்துதல் போன்றவைகளை சென்னையில் உள்ள நிர்வாக அலுவலகத்திலிருந்தே தானியக்க முறையில் செயல்படுத்த முடியும் என அதிகாரிகள் தகவல். சென்னையுடன் செய்யாறு தொழிற்தட பகுதியை இணைக்கும் வகையில் 43 கிலோமீட்டர் தொலைவிலான 4 வழிச்சாலைக்கு திமுக ஆட்சியில் போடப்பட்ட டெண்டரை ரத்து செய்தது தாவேக அரசு. ஏற்கனவே திமுக ஆட்சியில் போடப்பட்ட 2000க்கும் மேற்பட்ட டெண்டர்கள் ரத்து செய்யப்பட்ட நிலையில் சென்னை செய்யாறு 4 வழிச்சாலை டெண்டரையும் ரத்து செய்து நடவடிக்கை. அரியலூரில் சிங்கப்பெண் அதிரடிப்படை பெண் சிறப்பு உதவி ஆய்வாளர் சுமதி மீண்டும் மகளிர் காவல் நிலைய பணிக்கு மாற்றப்பட்டுள்ளதாக போலீஸ் வட்டாரங்கள் தகவல். பாலியல் புகார் அளித்த பெண் குறிப்பிட்ட நாளில் விசாரணைக்கு வர இயலாது என கூறியதால் அப்பெண்ணை தரக்குறைவாக பேசிய குற்றச்சாட்டின் பேரில் நடவடிக்கை. நெடுஞ்சாலைத்துறை முறைகேடு தொடர்பான வழக்கில் முன்னாள் அமைச்சர் ஏவா வேலுவுக்கு எதிரான லுக் அவுட் நோட்டீஸை ரத்து செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். ஏவா வேலுவிற்கு எதிராக கடும் நடவடிக்கைகள் எடுக்கக்கூடாது என ஏற்கனவே பிறப்பித்திருந்த உத்தரவை ஆகஸ்ட் 14ஆம் தேதி வரை நீட்டித்தும் நீதிபதி உத்தரவு. தாவேக எம்எல்ஏவிடம் குதிரை பேரம் நடத்திய வழக்கில் கைது செய்யப்பட்ட 2 நிபந்தனை ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. வழக்கு தொடர்பாக கைதான கார்த்திக் மற்றும் ரமேஷ் ஆகியோர் மறு உத்தரவு வரும் வரை திருவல்லிக்கேணி போலீசார் முன்பு தினமும் காலை மற்றும் மாலை ஆஜராக வேண்டும் என்றும் என்ற நிபந்தனையுடன் 2 ஜாமீன் வழங்கி உத்தரவு.
சமூக வலைதள பக்கத்தில் பிரதமர் மோடி வெளியிட்ட வீடியோ திடீரென நீக்கப்பட்ட விவகாரத்தில் மெட்டா நிறுவனம் அளித்த விளக்கத்தில் முழு திருப்தி இல்லை என மத்திய அரசு தகவல். இது தொடர்பாக விரிவான தொழில்நுட்ப ஆலோசனை நடத்தப்பட்டு வருவதாகவும் இது போன்ற தவறுகள் மீண்டும் நிகழாமல் இருப்பதை உறுதி செய்ய கோரி உத்தரவாதம் கோரப்படும் எனவும் அறிவிப்பு. சென்னை கீழ்ப்பாக்கத்தில் பிறந்து சில மணி நேரமே ஆன ஆண் குழந்தையின் உடலை சாக்குப்பையில் வைத்து குப்பை தொட்டியில் வீசி சென்றதால் பரபரப்பு. பச்சிளம் குழந்தையின் உடலை கைப்பற்றிய போலீசார் அப்பகுதியில் உள்ள சிசிடிவியில் பதிவான காட்சிகளை கொண்டு விசாரணை. சென்னை பெரியமேட்டில் லாட்ஜில் தங்கியிருந்த வடகிழக்கு மாநில தம்பதியிடமிருந்து 16 கிலோ கஞ்சா பறிமுதல். தம்பதியின் வறுமையை பயன்படுத்தி கஞ்சா கடத்தலுக்கு பயன்படுத்திய அசாம் கும்பலுக்கு போலீசார் வலை வீச்சு. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சிப்காட் பகுதியில் வாகன சோதனையின் போது இருசக்கர வாகனத்தில் கடத்தி வரப்பட்ட 2 கிலோ கஞ்சா பறிமுதல். புதுக்கும்மிடிப்பூண்டியைச் சேர்ந்த 2 மற்றும் ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த 1 என 3 பேர் கைது. நாமக்கல் மாவட்டம் வேப்படை பகுதியில் விற்பனைக்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 357 போதை மாத்திரைகள் பறிமுதல். 2 சிறார்கள் உட்பட 9 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்ற நிலையில் தலைமறைவான மொத்த வியாபாரியை தீவிரமாக தேடும் போலீசார். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே சவ்வூடு மண் என்ற பெயரில் ஆற்று மண் திருடுவதாக புகார். சட்டவிரோத செயல்களில் செயல்படும் தனியார் சேம்பர் நிறுவனம் மீது மாவட்ட நிர்வாகம் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை. கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு அருகே பீகாரில் இருந்து 15 கிலோ கஞ்சா கடத்தி வந்த வட மாநில தொழிலாளர்கள் 5 பேர் கைது. தமிழகத்தில் கஞ்சா புழக்கம் அதிகரித்து இளைஞர்களின் எதிர்காலம் சீரழிந்து வரும் நிலையில் காவல்துறை தீவிர நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் வலியுறுத்தல். தனியார் பள்ளிகளிடம் 100 கோடி ரூபாய்க்கும் மேல் மோசடியில் ஈடுபட்ட வழக்கு தொடர்பாக தமிழகம் முழுவதும் 158 பள்ளிகள் புகார். வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள நபர்களின் 60க்கும் மேற்பட்ட வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளதுடன் மோசடி செய்யப்பட்ட பணத்தின் மூலம் எங்கெங்கு சொத்துக்கள் வாங்கப்பட்டுள்ளன என்பது குறித்தும் போலீசார் தீவிர விசாரணை. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் 30,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற அலுவலக தலைமை எழுத்தர் சரவணன் மற்றும் அலுவலக உதவியாளர் இன்ப சகாயராஜ் ஆகியோர் கைது. கவிதா என்பவரிடம் பட்டா பெயர் மாற்றம் செய்வதற்காக லஞ்சமாக பெற்ற பணம் அலுவலக மேஜையில் இருந்து கைப்பற்றப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலுக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை மோசடி செய்த விவகாரத்தில் மேலும் 1 கைது. ஏற்கனவே 3 பேர் கைதான நிலையில் சேதுபதி என்பவரை கைது செய்தது சிபிசிஐடி காவல்துறை. 4 பேர் மீதும் 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை. சேலம் மாவட்டம் மேட்டூரில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட முதியவர் கைது. 2 கிலோ 100 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் முதியவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். ஈரோட்டில் விற்பனைக்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 307 போதை மாத்திரைகள் மற்றும் கஞ்சாவை பறிமுதல் செய்து 3 இளைஞர்களை கைது செய்த காவல்துறை. கைதான ஈரோடு, நாமக்கல் மற்றும் சேலத்தைச் சேர்ந்த இளைஞர்களிடம் தீவிர விசாரணை. கோயம்புத்தூரில் தனியார் கல்லூரியில் ஒன்றாக பணியாற்றும் பேராசிரியை திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி ஊட்டிக்கு அழைத்துச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்து ஏமாற்றிய உடற்கல்வி இயக்குனர் குமரேசன் கைது. குமரேசனுக்கு வேறு இடத்தில் திருமண ஏற்பாடுகள் நடைபெறுவதை அறிந்த பேராசிரியை அளித்த புகாரின் பேரில் அவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். ஈரோட்டில் 17 வயது சிறுமியிடம் இன்ஸ்டாகிராம் மூலம் பழகி திருமணம் செய்து கொள்வதாக கூறி பாலியல் வன்கொடுமை செய்த கூலி தொழிலாளி போக்சோவில் கைது. சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் ஈரோடு அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் நடவடிக்கை.
கரூர் மாவட்டத்தில் சிறுமியிடம் தவறாக நடக்க முயன்றதாக டீ மாஸ்டர் போக்சோ சட்டத்தில் கைது. சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் முத்து என்பவரை கைது செய்து சிறையில் அடைத்த போலீசார். சென்னை பூக்கடை அரசு செவிலியர் கல்லூரி விடுதி முன்பு மாணவிகள் செல்லும் வழியில் ஆபாச செய்கையில் ஈடுபட்ட நபர் கைது. பொதுமக்கள் அளித்த புகாரின் பேரில் சிசிடிவி காட்சிகளை கொண்டு விசாரணை நடத்திய போலீசார் நடவடிக்கை. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளிக்கப்பட்ட விவகாரத்தில் பொறியியல் கல்லூரி மாணவர் போக்சோ சட்டத்தில் கைது. பள்ளி விடுமுறையின் போது உறவினர் வீட்டிற்கு வந்த சிறுமியிடம் அத்துமீறியதாக அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் மகளிர் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை. தவறான தீர்ப்பின் காரணமாக தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் காவிரி நீர் வேண்டி கர்நாடக முதலமைச்சரை சந்திக்க வேண்டிய அவல நிலை ஏற்பட்டுள்ளதாக கள் இயக்கம் ஒருங்கிணைப்பாளர் நல்லசாமி குற்றச்சாட்டு. இந்த தீர்ப்பு திருத்தப்பட வேண்டும் என்றும் விஜய் தலைமையிலான அரசு மறு சீராய்வு மனுவை காவிரி நடுவர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தல். ஒரு தவறான தீர்ப்பின் காரணமாக இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் தண்ணி கேட்டு கர்நாடகா செல்ல வேண்டிய ஒரு அவலம் வந்திருக்கின்றது. இந்த தீர்ப்பு திருத்தப்பட வேண்டும். இது ஒரு ஏட்டுச்சுரைக்காய் காணல் நீர் மாயமான். இந்த அரசு புதிதாக அமைந்திருக்கும் விஜய் தலைமையிலான அரசு ஒரு மறுசீராய்வு மனுவை காவிரி நடுவர் மன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும். ஏற்றுக்கொண்டால் வரவேற்கலாம், இல்லாமல் போனால் உச்சநீதிமன்றத்தை நாட வேண்டும். அங்கும் நல்ல முடிவு கிடைக்காமல் போனால் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 40 பேரும் பாராளுமன்றத்தை முடக்க வேண்டும். இதுதான் தீர்வார். கோவை மாவட்டம் முத்தூர் கிராமத்தில் விதிகளை மீறி செயல்படும் குவாரி மீது நடவடிக்கை எடுக்க கோரி 8வது நாளாக விவசாயி முருகானந்தம் என்பவர் தொடர் உண்ணாவிரதம். விதிகளை மீறும் குவாரியால் விவசாயம் மற்றும் நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அரசு நடவடிக்கை எடுக்காதவரை உண்ணாவிரதத்தை கைவிடப் போவதில்லை எனவும் திட்டவட்டம். மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத் துறையில் மறுசீரமைப்பு என்ற பெயரில் மேற்கொள்ளப்படும் ஆட்குறைப்பு நடவடிக்கையை உடனடியாக கைவிட வேண்டும் என செவிலியர்கள் சங்கம் வலியுறுத்தல். தமிழகம் முழுவதும் இருக்கின்ற அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் செவிலியர் பற்றாக்குறை நிலவி வரும் நிலையில் கருப்பு பேட்ஜ் அணிந்து செவிலியர்கள் கண்டன போராட்டம். சென்னை செம்மஞ்சேரி எழில்முக நகர் பகுதியில் கடந்த சில தினங்களாக குடிநீர் வழங்காததை கண்டித்து அப்பகுதி மக்கள் காலிக்குடங்களுடன் திடீர் சாலை மறியல் போராட்டம். குடிநீர் குழாய் உடைப்பை சரி செய்து சீரான விநியோகம் செய்யப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி புதிய பேருந்து நிலையம் போதிய மின்விளக்குகள் இல்லாமல் இருளில் மூழ்கி கிடக்கும் அவலம். இரவு நேரங்களில் பேருந்து நிலையத்திற்கு வரவே அச்சம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கும் பெண் பயணிகள் அரசு உடனடியாக மின் விளக்குகள் மற்றும் கழிப்பறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை. சென்னை கொட்டிவாக்கம் கடத்துமேட்டு சாமிநாதன் நகர் பகுதியில் செவ்வாய்க்கிழமையன்று அதிகாலை முதல் 12 மணி நேரமாக தொடர்ந்து மின்வெட்டு ஏற்பட்டதால் பொதுமக்கள் பள்ளி கல்லூரி மாணவர்கள் கடும் அவதி. ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் கொட்டிவாக்கம் ECR சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல். முன்னாள் மத்திய அமைச்சர் மு.க. அழகிரியின் மகள் கயல்விழியை கைது செய்ய வலியுறுத்தி சென்னை அண்ணா நகர் SBI வங்கியில் பணி புறக்கணிப்பு போராட்டம். வங்கி ஊழியர்களை பாதுகாக்கும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என ஊழியர்கள் கண்டன முழக்கம். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே கூலி தொழிலாளி மர்மமான முறையில் உயிரிழந்த விவகாரத்தில் குற்றவாளிகளை கைது செய்ய கோரி உறவினர்கள் போராட்டம். உடற்குராய்வு நிலையத்தின் முன்பு உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் முற்றுகையிட்ட நிலையில் போலீசார் மற்றும் முன்னாள் MLA பேச்சுவார்த்தை.
பேடிஎம் கிளியர் டாக்ஸுடன் இணைந்து 11 ரூபாய் முதல் குறைந்த கட்டணத்தில் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்ய சேவை அறிமுகம். தானியங்கி தகவல் நிரப்புதல், மூலதன ஆதாய விவரங்களை இறக்குமதி செய்தல் உள்ளிட்ட வசதிகள் இதில் இடம்பெற்றுள்ளதால் வருமான வரி தாக்கல் நடைமுறை எளிமையாகும் என எதிர்பார்ப்பு. நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு வழக்கில் சிபிஐ தரப்பில் டெல்லி சிறப்பு விரைவு நீதிமன்றத்தில் முதல் குற்றப்பத்திரிகை தாக்கல். வினாத்தாள் தயாரிப்பில் ஈடுபட்டு லட்சக்கணக்கில் பணம் கைமாறிய விவகாரத்தில் தனியார் பயிற்சி மைய உரிமையாளர் மற்றும் பேராசிரியர் உட்பட 13 பேருக்கு எதிராக குற்றச்சாட்டு பதிவு. MBBS படிப்புகளில் மாற்றுத்திறனாளிகள் ஒதுக்கீட்டின் கீழ் சேருவதற்கான விதிகளில் தேசிய மருத்துவ ஆணையம் திருத்தம். உடல் குறைபாட்டின் சதவீதத்தை மட்டும் கணக்கில் கொள்ளாமல் மருத்துவ படிப்பை நிறைவு செய்யும் செயல்திறன் மற்றும் நோயாளிகளுக்கு பாதுகாப்பாக சிகிச்சை அளிக்கும் திறன் ஆகியவை இனி ஆராயப்படும் என அறிவிப்பு. இளம் பெண்கள் மற்றும் நலிவடைந்த பிரிவினர் தொழில் தொடங்கும் வகையில் சிங்கப்பெண்கள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 7000 கோடி ரூபாய் கடன் வழங்க தமிழக அரசு முடிவு. அடுத்த மாதம் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்ற கூட்டுறவுத்துறை ஆய்வுக் கூட்டத்தில் முடிவு எடுக்கப்பட்டதாக தகவல். தமிழ்நாட்டில் பரவி வரும் கொரோனா வைரஸ் ஒமிக்ரான் குடும்பத்தை சேர்ந்த RF5 துணை வகை என மரபணு ஆய்வில் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தகவல். பெரும்பாலானோருக்கு லேசான பாதிப்பையே ஏற்படுத்தும் என்பதால் பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றுமாறும் அறிவுறுத்தல். தென்காசி மாவட்டம் மேக்கரை அடவி நயினார் கோவில் நீர்த்தேக்கத்தில் இருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறக்க தமிழக அரசு உத்தரவு. 95 நாட்களுக்கு வினாடிக்கு 60 கன அடி வீதம் 268.43 மில்லியன் கன அடிக்கு மிகாமல் நீர் திறந்து விடப்படும் என அறிவிப்பு. சாமானிய மக்களின் விருப்பம் மற்றும் நலன்களை அடிப்படையாக கொண்டு அரசாங்கத்தின் கொள்கைகளும் முடிவுகளும் எடுக்கப்பட வேண்டும் என பிரதமர் மோடி அறிவுறுத்தல். மத்திய அரசின் செயலாளர்களுடன் நடைபெற்ற 2வது கட்ட ஆலோசனைக் கூட்டத்தில் வளர்ந்த பாரதம் என்ற இலக்கை நோக்கிய திட்டங்களை துரிதப்படுத்துவது குறித்து விவாதம். டெல்லி ஜந்தர் மந்தர் பகுதியில் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் நடத்திய போராட்டத்தின் போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் மீது கற்களை வீசி தாக்குதல். வன்முறை சம்பவத்தில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் காயமடைந்ததை கண்டித்து ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரிகளின் அமைப்பான டெல்லி போலீஸ் சம்மேளனம் போராட்டம் நடத்த அனுமதி கோரி கடிதம். இந்தியா தற்போது ஆஸ்திரேலியாவின் மிக முக்கியமான மற்றும் உயர்மட்ட பாதுகாப்பு மற்றும் இராணுவ கூட்டாளியாக உருவெடுத்துள்ளது. டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆஸ்திரேலிய உயர் ஆணையர் பிலிப் கிரீன் பெருமிதம். 10 மற்றும் 20 ரூபாய் காகித நோட்டிற்கு பதிலாக பிளாஸ்டிக் நோட்டுகள் அச்சடிக்க மத்திய அரசு அனுமதி. முதற்கட்ட சோதனையாக 100 கோடி ரூபாய் பிளாஸ்டிக் நோட்டுகள் அச்சடிக்கப்பட உள்ளதாக நிதித்துறை இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி மக்களவையில் அறிவிப்பு. வங்கிக் கணக்குகளில் குறைந்தபட்ச இருப்புத் தொகையை பராமரிக்காத வாடிக்கையாளர்களிடமிருந்து பொதுத்துறை மற்றும் தனியார் வங்கிகள் 26,170 கோடிக்கும் அதிகமான அபராத தொகையை வசூலித்துள்ளதாக தகவல். குறைந்த வருமானம் கொண்ட வாடிக்கையாளர்களே இத்தகைய அபராதங்களால் அதிகம் பாதிக்கப்படும் நிலையில் அவர்களது நலனை கருத்தில் கொண்டு குறைந்தபட்ச இருப்புத் தொகை விதிமுறைகளில் மாற்றம் செய்ய வேண்டுமென வலுக்கும் கோரிக்கைகள். உதகையில் முகம் சிதைக்கப்பட்ட நிலையில் சாலையோரத்தில் மின் ஊழியரின் சடலம் மீட்கப்பட்டதால் பரபரப்பு. மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி உறவினர்கள் அதிகாரிகளை முற்றுகையிட்டு போராட்டம். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் திடீரென ஆய்வு மேற்கொண்டதால் பரபரப்பு. சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ஊழியர் ஒருவர் அளித்த பொய்யான தகவலின் பேரில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை நடத்திய நிலையில் ஊழியர்களுக்கு எச்சரிக்கை. காஞ்சிபுரம் மாவட்டம் மணிமங்கலம் அருகே காவனூரில் இறுதி ஊர்வலத்தில் கஞ்சா போதையால் ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து நாட்டு வெடிகுண்டு வீசப்பட்டதால் பொதுமக்கள் அலறியடித்து ஓட்டம். நல்வாய்ப்பாக யாருக்கும் பாதிப்பு ஏற்படாத நிலையில் வெடிகுண்டு வீசிய 4 பேரை தேடி வரும் போலீசார். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே வீசிய சூறாவளி காற்று மழையினால் 20 ஏக்கருக்கு மேலாக பயிரிடப்பட்டிருந்த வாழை மரங்கள் சேதம். 2 மாதங்களில் அறுவடைக்கு தயாராக இருந்த மரங்கள் சாய்ந்ததால் ஏற்பட்ட இழப்பு குறித்து உரிய ஆய்வு செய்து இழப்பீடு வழங்க அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை.
சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் வயிற்றில் ஏற்பட்ட கட்டிக்காக சிகிச்சைக்கு வந்த திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த இளம்பெண் கீர்த்திகா உயிரிழந்த சம்பவத்தால் அதிர்ச்சி. மருத்துவர்களின் அலட்சியம் மற்றும் தொடர்ந்து அலைக்கழித்ததாலேயே கீர்த்திகா உயிரிழந்ததாக குற்றம் சாட்டிய அவரது உறவினர்கள் உரிய நடவடிக்கை எடுக்க அரசுக்கு வலியுறுத்தல். தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் முன்பு 1 வருடமாக தேங்கியிருக்கும் கழிவுநீரை வாளிகளில் அள்ளி வந்து கொட்டி பொதுமக்கள் நூதன முற்றுகை போராட்டம். கள்ளிபுரம் மேற்கு பகுதியில் கழிவுநீர் கால்வாய்கள் முறையாக பராமரிக்கப்படாததால் துர்நாற்றம் வீசுவதுடன் நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ள நிலையில் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க கோரி பொதுமக்கள் ஆவேசம். தண்ணி ஏறாதுன்னு சொல்லியே வந்து அதை போட்டு விட்டு போறோம். நீங்க ஃபர்ஸ்ட் செஞ்சதே முறையா செஞ்சு தண்ணி போயிடுங்கன்னா நாங்க ஏப்பா இங்க வரோங்க. அந்த இன்ஜினியர் சொன்னாருங்க, என்னன்னு சொன்னாருன்னா இது போட்டு பேப்பரை தூக்கி விசாரிட்டாரு. யாரா இந்த எஸ்டிமேட் போட்டது? நான் போட்ட எஸ்டிமேட் வேற, நீங்க பண்ணது எஸ்டிமேட் வேற. ஆனா ஊருக்குள்ள போறதுக்கு எந்த வீட்டுக்கிட்ட ஒரு மோடாப்பு போட்டு தரல. இது எந்த ஊர்ல டிச்சு போட சொல்லியிருப்பாங்க? மோடா போட்டு தர ஊருக்குள்ள மோடா போடாது எந்த டிச்சு போட சொல்லியிருப்பாங்க? எந்த அதிகாரி தான் எங்களுக்கு? சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே குட்டப்பட்டி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை சிசுக்களின் சடலங்களுடன் பெற்றோர் முற்றுகையிட்டதால் பரபரப்பு. மருத்துவர் கவிதா நோயாளிகளிடமும் கர்ப்பிணிகளிடமும் கடுமையாக நடந்து கொள்வதாகவும் காலதாமதமாக பணிக்கு வருவதாகவும் குற்றச்சாட்டு. பணி நிரந்தரம், நேரடி பணி நியமனம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் மின்வாரிய ஒப்பந்த ஊழியர்கள் உண்ணாவிரத போராட்டம். போராட்டத்தில் ஈடுபட்ட சிலரை கைது செய்த போலீசார் அவர்களை தாக்கியிருப்பதாக குற்றம் சாட்டிய ஊழியர்கள் தங்களது கோரிக்கைக்கு தமிழக அரசு செவிசாய்க்க வேண்டுமென வலியுறுத்தல். சென்னை அடையாறில் உள்ள SBI வங்கி கிளை மேலாளரை தாக்கிய முன்னாள் மத்திய அமைச்சர் மு.க. அழகிரியின் மகள் கயல்விழியை கைது செய்ய வலியுறுத்தி SBI வங்கி ஊழியர்கள் போராட்டம். வங்கியில் பணிபுரியக்கூடிய ஊழியர்களை பாதுகாக்கும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தல். கோவை மாவட்டம் சூலூர் அருகே தொடர் மின்வெட்டால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் மின்வாரிய ஊழியர்களை சிறைப்பிடித்து போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு. மின்வெட்டுக்கு தீர்வு காணும் வரை ஊழியர்களை விடுவிக்க மாட்டோம் என கூறியதால் அதிர்ச்சி. ரயில் நிலைய கவுண்டர்களில் தட்கல் டிக்கெட் முன்பதிவு செய்வதற்காக ஆகஸ்ட் 1 முதல் டோக்கன் விநியோகம் செய்யப்பட உள்ளதாக ரயில்வே நிர்வாகம் அறிவிப்பு. கவுண்டர்களில் கூட்ட நெரிசலை குறைக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே துறை விளக்கம். வேலைக்கு சென்று வருமானம் ஈட்டும் தம்பதியினர் வீட்டு செலவுகள் மற்றும் குழந்தைகளின் கல்வி செலவுகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற மும்பை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். பிரிந்து வாழும் மனைவி கோரிய ஜீவனாம்ச வழக்கில் சமத்துவத்தை தங்களுக்கு சாதகமான விஷயங்களுக்கு மட்டும் கோர முடியாது என்று நீதிமன்றம் திட்டவட்டம். முதலமைச்சருக்கு மிரட்டல் விடுக்கும் வகையில் பேசியதாக கைது செய்யப்பட்ட திமுக MLA மார்க்கண்டேயன் தன்னை சிறையில் அடைத்த உத்தரவை ரத்து செய்ய கோரிய மனு தாக்கல். இருதரப்பு வாதங்களை கேட்ட சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி மனு மீதான உத்தரவை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தார். தனக்கு எதிரான தேர்தல் வழக்கை நிராகரிக்க கோரி ஊத்தங்கரை தாவேக்க MLA இளையராஜா தாக்கல் செய்த மனுவிற்கு பதிலளிக்க மனுதாரரான கீதாவிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. வழக்குகள் தொடர்பாக எழுத்துப்பூர்வமான வாக்குமூலங்களை தாக்கல் செய்ய அவகாசம் கேட்கப்பட்டதால் அனைத்து வழக்குகளையும் ஆகஸ்ட் 4ஆம் தேதிக்கு தள்ளி வைப்பு. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மாணிக்கம் தாகூர் மீதான தேர்தல் வழக்கை ரத்து செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது பிரச்சாரம் முடிவடைந்த பிறகு முகநூலில் வாக்கு சேகரித்ததாக தொடரப்பட்ட வழக்கில் நீதிமன்றம் உத்தரவு. கடந்த ஆட்சியில் நகராட்சி நிர்வாகத்துறை அதிகாரிகள் நியமன முறைகேடு தொடர்பாக வழக்கு பதிவு செய்ய கோரிய மனு தனது தரப்பு வாதத்தை கேட்க வேண்டும் என கோர திமுக முன்னாள் அமைச்சர் KN நேருவுக்கு அடிப்படை உரிமை இல்லை என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு வாதம். தமிழ்நாடு மாநில மனித உரிமை ஆணையத்தில் காலியாக உள்ள 2 உறுப்பினர் பணியிடங்களை உடனடியாக நிரப்ப கோரிய மனு. தமிழக அரசு 4 வாரங்களில் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியில் ஈடுபடும் பள்ளி ஆசிரியர்களுக்கு அதிக பணிச்சுமையோ மன அழுத்தமோ அளிக்கக்கூடாது என டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு.
பள்ளி முதல்வர்களுக்கு மிரட்டல் தொனியில் கடிதம் அனுப்பிய தேர்தல் கமிஷனுக்கு கடுமையான கண்டனம் தெரிவித்த நீதிபதிகள் மாணவர்களின் கல்வி உரிமைக்கும் சமநிலையை பேண அறிவுறுத்தல். வழக்கறிஞர்கள் என்பதற்காக சுங்க கட்டணம் செலுத்துவதிலிருந்து விலக்கு கோர முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சுங்க கட்டண விலக்கு கோரி அனுமதியின்றி போராட்டத்தில் ஈடுபட்ட வழக்கறிஞர்கள் மீதான வழக்கை ரத்து செய்து உத்தரவு. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் குறித்து யூடியூபர்கள் பிஸ்மி, தமிழன் கோகுல் ஆகியோர் அவதூறாக பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. அவதூறாக பேசிய 2 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்ய சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. இந்தியாவில் கடந்த 5 ஆண்டுகளில் அரிசி ஏற்றுமதி 29,915 கோடி ரூபாய் வரை அதிகரித்துள்ள நிலையில் உள்நாட்டில் விலை உயர்ந்து வருவதால் ஏற்றுமதிக்கு தடை விதிக்க கோரிக்கை. பருவமழை பற்றாக்குறை மற்றும் வெப்ப அலை அதிகரிப்பு காரணமாக நெல் விளைச்சல் பாதிக்கப்பட்டு உள்ளதால் வரத்து குறைந்து விலை அதிகரித்து வருவதாக அரிசி ஆலை உரிமையாளர்கள் தகவல். உள்நாட்டு பருத்தி விளைச்சல் குறைந்ததால் கடந்த 10 ஆண்டுகளில் இல்லாத வகையில் இந்திய பருத்தி கழகத்திடம் இருந்து அதிகளவில் பஞ்சை நேரடியாக வாங்கிய நூற்பாலைகள். 53 லட்சம் பேல் பஞ்சுகளை நூற்பாலைகள் நேரடியாக வாங்கியிருப்பதாக தகவல். இந்தியாவின் தொழில்துறை உற்பத்தி வளர்ச்சி ஜூன் மாதத்தில் 7.30% உயர்ந்ததாக தேசிய புள்ளியியல் அலுவலகம் அறிக்கை. வாகனங்கள் மற்றும் மின் சாதனங்கள் தயாரிப்பு வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் என்றும் விளக்கம். உச்சநீதிமன்ற உத்தரவின்படி தமிழகத்தில் காலியாக உள்ள 151 உயர் சிறப்பு மருத்துவ இடங்கள் அகில இந்திய ஒதுக்கீட்டுக்கு வழங்கப்படுவதாக தமிழக அரசு அறிவிப்பு. கட் ஆஃப் மதிப்பெண்களை குறைத்து காலி இடங்களை நிரப்பும்போது அதில் 50% இடங்களை மாநில அரசுக்கே திருப்பி ஒப்படைக்க வேண்டும் என்ற தீர்ப்புக்கு அமைச்சர் அருண்ராஜ் வரவேற்பு. தமிழகத்தில் உள்ள 16,199 MBBS மற்றும் BDS மருத்துவ இடங்களுக்கு மொத்தம் 72,627 மாணவர்கள் விண்ணப்பம். கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு விண்ணப்பங்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ள நிலையில் மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான கவுன்சிலிங் தேதிகள் விரைவில் வெளியிடப்படும் என தகவல். இங்கிலாந்தில் 14 வயதுக்கு மேல் உள்ள மாணவர்களுக்கு தொழில்நுட்ப பாடங்களை அரசு வழங்கும் என்று இங்கிலாந்து பிரதமர் ஹேண்டி பர்னஹாம் அறிவிப்பு. பட்ட படிப்பிற்கு மட்டும் வழங்கி வந்த முக்கியத்துவத்தை இனி 14 வயதுக்கு மேல் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் எளிதில் வழங்க முடியும் என்று அரசாங்கம் நம்பிக்கை. ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் தேர்தலை புறக்கணித்து போராட்டம் நடத்தியவர்கள் மீது பாகிஸ்தான் படைகள் ஒரே நாளில் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 20 பேர் கொல்லப்பட்ட பயங்கரம். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் அகதிகளுக்கான இடஒதுக்கீடு, விலைவாசி உயர்வு போன்ற காரணங்களால் கடந்த ஜூன் 5ஆம் தேதி முதல் நடைபெற்று வரும் போராட்டங்களில் 80க்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ளனர். ஜப்பானின் கியூஷு தீவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் ஏராளமான கட்டிடங்கள் சேதமடைந்ததுடன் 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாக தகவல். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 1.5 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்ட நிலையில் மீட்பு நடவடிக்கைகள் தீவிரம். பாகிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் மேற்கிந்திய தீவுகள் அணியின் வேகப்பந்து வீச்சாளர் ஜஸ்டின் கிரீவ்ஸ் தொடர்ந்து 5 மெய்டன் ஓவர்களை வீசி ரன் ஏதும் விட்டுக் கொடுக்காமல் 5 விக்கெட்டுகளை வீழ்த்தி உலக சாதனை. 2016ஆம் ஆண்டு இங்கிலாந்தின் ஸ்டூவர்ட் போர்ட் தென்னாப்பிரிக்காவிற்கு எதிராக 4 விக்கெட்டுகள் எடுத்த சாதனையை ஜஸ்டின் கிரீவ்ஸ் முறியடித்துள்ளார். இந்திய கிரிக்கெட் அணியின் துணை பயிற்சியாளராக பணியாற்றி வந்த ரயன்டைன் டோஷெட்டே அப்பொறுப்பில் இருந்து விலகல். 2 வருடங்களுக்கு துணை பயிற்சியாளராக ஒப்பந்தம் போடப்பட்ட நிலையில் தற்போது ஒப்பந்தம் முடிவுக்கு வந்துள்ளதை தொடர்ந்து விலகினார். இலங்கைக்கு எதிராக நடைபெறவுள்ள 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணி அறிவிப்பு. சுப்மன் கில் தலைமையிலான அணியில் KL ராகுல், ஜெய்ஷ்வால், ரிஷப் பந்த், ரவீந்திர ஜடேஜா, சிராஜ், பிரசித் கிருஷ்ணா, தேவ்தத் படிக்கல் உள்ளிட்டோருக்கு வாய்ப்பு.
மார்வெலில் வரவிருக்கும் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மற்றும் அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ் படங்களில் டாக்டர் டூம் கதாபாத்திரத்தில் நடிக்க ராபர்ட் டவுனிக்கு சுமார் 830 கோடி ரூபாய் சம்பளமாக வழங்கப்பட்டுள்ளதாக தகவல். மார்வெல் வரலாற்றிலேயே ஒரு நடிகருக்கு வழங்கப்பட்ட மிகப்பெரிய ஊதியமாக இது கருதப்படுவதுடன் மார்வெல் யூனிவர்ஸில் அதிக சம்பளம் பெறும் நடிகர் என்ற சாதனையை ராபர்ட் டவுனி ஜூனியர் மீண்டும் படைத்துள்ளார். ரன்பீர் கபூர், சாய் பல்லவி, யாஷ் நடிப்பில் பிரம்மாண்ட பொருட்செலவில் உருவாகி வரும் ராமாயணா திரைப்படத்தின் ட்ரெய்லர் ஜூலை 30 காலை 4:15 மணிக்கு வெளியாகும் என படக்குழு அறிவித்துள்ளது. தீபாவளியன்று திரைப்படம் வெளியாக உள்ளது. தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ரசிகர் ஒருவர் வழங்கிய ஸ்ரீ ஜெகநாத் சிலையை நடிகர் அல்லு அர்ஜுன் தனது காலணிகளை கழற்றி மரியாதையுடன் பெற்றுக் கொண்டதற்கு ரசிகர்கள் பாராட்ட உண்மையான ஐகான் ஸ்டார் என சமூக வலைதளங்களில் புகழாரம்.